லாஜிக்கல் திங்கிங் ஃப்ரம் குரு. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக், நம்ம எல்லாரும் கண்டிப்பாக அவசியம் தெரிஞ்சுக்கணும். ஸோ எஜுகேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம குழந்தையா பிறக்கும்போது இந்த உலகத்தை பற்றி நமக்கு ஒன்றும் அதிகமான அறிவு கிடையாது. இந்த உடம்புக்குள்ளார என்னென்ன ஆக்ஷன் நடக்கணுமோ அதுக்குண்டான அறிவுலாம் பை டிஃபால்ட் வந்துடுது. ஸோ நம்மளுடைய அப்பா அம்மா கிட்டேருந்து டிஎன்எஸ் வழியாக நமக்கு என்னென்ன அறிவு தேவையோ அது எல்லாமே நம்ம உடம்புக்கு தேவையானது வந்துடுது. ஆனால் இந்த வேர்ல்ட்லி என்னென்ன ஆப்ஜெக்ட் இருக்குது, யார் யார் இருக்காங்க, எப்படி இருக்குது, ஒவ்வொன்றும் எப்படி நடக்குது, அது பார்த்திங்கன்னா நம்ம சுத்தமாக நமக்கு எதுவுமே தெரியாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்குவோம். ஸோ அப்போது இது எப்படி அப்படின்னா, நம்ம குழந்தை பிறந்த உடனே நம்ம ஒரு இருட்டுக்குள்ளார இருக்கிற மாதிரி, நமக்கு எதை பார்த்தோம்னாலும் புதுசாக தான் இருக்கும், அதை பற்றி முழுமையான அறிவு இருக்காது. இதை பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சிக்கும் போது நம்மளால் இந்த உலகத்தோட ஈஸியாக ஒட்டி வாழ முடியுது. ஸோ இதுதான் கான்செப்ட், இதுதான் எஜுகேஷன். ஸோ இதுக்கு இந்த எஜுகேஷன் ரொம்ப உபயோகமாக இருக்குது. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம 10வது படிக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு யார் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா டீச்சர்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் எஜுகேஷன் அப்படிங்கிறது. என்னென்னா, இந்த உலகத்தை பற்றியே நம்ம ஒரு நாலேஜை வளர்த்துக்கிறோம். எதுக்காகன்னா, அப்போ தான் நம்மளால் முழுமையாக இந்த உலகத்தோடு ஒட்டி வாழ முடியும். ஸோ அதை எப்படி நம்ம அந்த நாலேஜை வளர்த்துக்கிறோம் அப்படின்னா, பை எஜுகேஷன், பை வே ஆஃப் எஜுகேஷன், பை கோயிங் டு த ஸ்கூல், காலேஜ். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, ஸ்கூலுக்கு போகிறோம். ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நமக்கு யார் சொல்லி கொடுக்குறாங்கன்னா டீச்சர். ஸோ டீச்சர் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா, பாடத்தில் என்ன இருக்கோ அதை படிச்சுட்டு அப்படியே சொல்லி கொடுக்குறவங்க டீச்சர். அதில் இருக்கிற எல்லாத்தையும் அவங்க உணர்ந்துருக்காங்களா, அவங்களுக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா அப்படிங்கிறது அங்கே பேச்சே கிடையாது. they will just provide information, they will provide enormous information. நிறைய இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த இன்ஃபர்மேஷன்லாம் நமக்கு உபயோகமாக இருக்கும் அந்த ஏஜுக்கு. ஏன்னா நமக்கு பார்க்குறதெல்லாம் புதுமையாக இருக்குது. இது எப்படி வேலை செய்யும், இது ஏன் இந்த கலராக இருக்குது, இது ஏன் இப்படி சவுண்டு வருது, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் இந்த 10வது படிக்கிறதுக்குள்ளார நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த டீச்சர்ஸுக்கிட்டேருந்து நம்ம கற்றுக்குறோம். அதுக்கு அடுத்தது நம்ம ப்ரொஃபஷன் அமைச்சிக்கிற ஏஜ் வந்துடுது. நம்ம 11th அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபஷன். 10th முடிச்சுட்டு டைரெக்டாக டிப்ளமோ போகிறவங்க இருக்காங்க, ஐடிஐ போகிறவங்களுக்கு இருக்காங்க. அப்படி இல்லை 12th முடிச்சுட்டு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, என்ஜினியரிங்கு, ஏதோ ஒரு படிப்பு, எம்ஏ பிஏ ஏதோ ஒரு படிப்பு படிக்கிறோம். எதுக்காக அப்படின்னா, நம்மளுடைய லைஃப்பை ஃப்யூச்சரில் தீர்மானிக்கிறதுக்கான அறிவை, ஸ்பெஷலைசேஷனை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்பேற்பட்ட ஸ்பெஷலைசேஷன் யாருக்கிட்ட எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு குரு கிட்ட தான் எடுத்துக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. நம்ம ஒரு குரு கிட்ட தான் ஒரு ப்ரொஃபஷனை பற்றிய அறிவை நம்ம எடுத்துக்கணும். ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, வாட் இஸ் த ப்ரெசன்ட் சிஸ்டம் அப்படின்னா, அங்கேயும் டீச்சர்ஸ் தான் சொல்லித்தராங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா காலேஜ் முடித்து வந்தாலும் நமக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லை. அப்படின்னா டீச்சருக்கும் குருவுக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னா, குரு அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஃபீல்டில் குறைஞ்சபட்சம் 14 வருஷமாவது தொடர்ந்து அதே ஃபீல்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறாருன்னு வச்சுங்களேன். ஹீ இஸ் பிகமிங் எ ஸ்பெஷலிஸ்ட் ஆன் தட் பர்டிகுலர் சப்ஜெக்ட். அவர்கிட்ட நம்ம போய் இப்போ கற்றுக்கிறதுக்கும், ஒரு டீச்சர் அப்போ தான் படித்து முடிச்சுட்டு வந்திருக்காங்க, அவங்க சொல்லி கொடுக்குறாங்க, அவங்கக்கிட்ட கற்றுக்கிறதுக்கும் we will get information but we will not be able to experience the profession. 10வது படிக்கிற வரைக்கும் இன்ஃபர்மேஷன் வந்தாவே போதும், நமக்கும் அதுக்கு மேலே எதுவும் பண்ண மாட்டோம். ஆனால் ப்ரொஃபஷன் அப்படின்னா என்ன, பை டூயிங். நம்ம என்ன பண்ண போகிறோம், படித்து முடிச்சுட்டு யாரோ ஒருத்தருக்கு சர்வீஸ் பண்ண போகிறோம், அதுக்கு அவர் நமக்கு ஏதோ மானிட்டரி பெனிஃபிட் பண்ண போகிறாரு இல்லைங்களா. ஸோ அப்படி பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ரொஃபஷனில் நம்ம எவ்வளவு தேர்ச்சி அடைஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு குருங்கிற ஒரு 14 வருஷம் மினிமம் ஒரே ஃபீல்டில் யார் இருக்காங்களோ அவங்கள தான் குருன்னு சொல்கிறோம். அவர் ஆன்மீக குருவாக இருந்தாலும் சரி, இல்லை யாராக இருந்தாலும் சரி, அப்பேற்பட்ட குரு பார்த்தீங்க அப்படின்னா படிச்சிருக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது.
ஒரு மெக்கானிக்கல் ஷாப்பில் அவர் வந்து 25 வருஷமாக வேலை பண்ணிக்கிட்டே இருக்காருன்னு வச்சிங்களேன், இஸ் பிகமிங் குரு. நீங்கள் அவர்கிட்ட போய் கற்றுக்குங்க. நீங்கள் வந்து ஒரு டீச்சர்கிட்ட கற்றுக்கிறத விட பயங்கரமான ஒரு அற்புதமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ ஒரு குரு என்ன பண்ணுவார்னா நிறைய பேச மாட்டார், அவர் நிறைய வந்து சொல்லி கொடுக்க மாட்டார். எப்பா இதை பண்ணுன்னு தான் சொல்லுவார். நீங்கள் பண்ணுறதை வாட்ச் பண்ணுவார். வாட்ச் பண்ணிவிட்டு எங்கெங்கே மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு பார்த்து உடனே அவர் வந்து ரெக்டிஃபை பண்ண முடியும். இல்லை உங்களுக்கு ஒரு டவுட் அப்படின்னா உடனே உங்களுக்கு இதுதான்ப்பா சொல்யூஷன்னு சொல்லி கொடுக்க முடியும். அந்த மாதிரி இருக்கும்போது ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் ஏதோ ஒரு பாயிண்டில் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா பளின்னு ஒரு வெளிச்சம் போட்ட மாதிரி ஆகிடுது. எப்படி எஜுகேஷன் அப்படிங்கிறது 10வது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த நைட் லேம்ப் மாதிரி ஓரளவு கொஞ்சம் இந்த உலகம் நமக்கு தெரியும். ஆனால் ஒரு குருக்கிட்ட ப்ராக்டிஸ் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ஒரு எல்இடி பல்ப் மாதிரி பளிச்சுன்னு எல்லாம் தெரியும். அதுக்கப்புறம் அந்த ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷனை நம்ம ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா அதுக்கப்புறம் எந்த சப்ஜெக்டை நம்மளாக படித்தோம்னாலும் கண்டிப்பாக புரியும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதுக்காக தான் நம்ம என்ன சொன்னாங்கன்னா இந்த குருவை தேடி நம்ம எங்கேயும் அலைய வேண்டாம், நீங்களாம் அலையாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்க, மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னாங்க. நீங்கள் காலேஜுக்கு போகிற ஏஜுக்கு நம்மளுடைய அம்மா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 14 வருஷம் சமையல் செஞ்சே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருப்பாங்களே, அவங்க கூட சேர்ந்து நீங்கள் சமையல் கற்றுக்கிட்டு பாருங்கள், உடனே உங்களுக்கு உலகமே புரிய ஆரம்பிச்சிடும். நமக்கு அந்த லைட் வெளிச்சம் நமக்கு கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். முதல்ல அம்மா கூட கோஆர்டினேட் பண்ணுங்கள், அவங்க தான் கூடவே இருப்பாங்க, உங்களுக்கு அக்கறையாக சொல்லி கொடுப்பாங்க. அதை தான் மாத்தான்னு சொன்னாங்க. ஓகே, அவங்கக்கிட்டையும் கற்றுக்கிட்டீங்க. அடுத்தது யாருக்கிட்ட கற்றுங்க, முதல்ல அப்பா கிட்ட கற்றுக்குங்க. அப்பா 14 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருப்பார்ல, அவர் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுறாரு, எந்த வேலையை எப்படி பண்ணுறாரு, என்ன ஏது, எப்படியாவது அவர் உட்கார வச்சு நம்ம டைமிங் வாங்கி அவர் கூட உட்காந்து நம்ம கொஞ்சம் பேசணுன்னாவே போதும். இல்லை நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு அவர்கிட்ட சில வேலைகளை பண்ணோம்னாவே போதும், அவர் நம்மளை வாட்ச் பண்ணி தம்பி இதெல்லாம் இப்படி பண்ணுங்கன்னு சொல்லுவார். அதை நீங்கள் பண்ணிங்கன்னாவே உங்களுக்குள்ளார ஒரு வெளிச்சம் வரும். அதுக்கப்புறம்தான் எங்களை மாதிரியான 3rd பர்சன் குரு எல்லாம். ஸோ இந்த மாதிரி ஒரு குருக்கிட்ட கற்றுக்கிட்டீங்க மட்டும்தான் நீங்கள் வந்து வேலை எனக்கு கேம்பஸ் இன்டர்வியூவில் கிடைக்கலன்னா என்ன பண்ணுறதுன்ற கொஷின்லாம் இல்லை, எனக்கு தெரியும் நான் பொழைச்சிக்குவேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு அப்போ தான் வரும். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் வரணுன்னா குருக்கிட்ட கற்றுக்குங்க. ஆனால் இன்றைக்கி சிச்சுவேஷனில் டியூ டு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் எத்தனையோ 1000 ப்ராப்ளத்தால் புதுசாக படித்தவங்களை பிஇக்கு பார்த்தீங்கன்னா எம்இ படித்தவங்க, எம்இக்கு பார்த்தீங்கன்னா பிஹெச்டி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அப்போ தான் படித்து முடிச்சு வர்றவங்களெல்லாம் தூக்கி போட்டுடுறாங்க. ரொம்ப சிம்பிளுங்க. அப்துல் கலாம் கிட்ட ராக்கெட்டை பற்றி கற்றுக்கிறதுக்கும் சும்மா பிஹெச்டி படிச்சுட்டு வந்துட்டு அவர்கிட்ட கற்றுக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் எப்படி இருக்குன்றதை நீங்கள் உணர்ந்து பாருங்கள். ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுக்கு அடுத்ததாக எஜுகேஷனில் இன்னொரு மெத்தட் இருக்குது, தட் இஸ் கால்ட் குருஸ் குரு. நம்ம ஒரு குருக்கிட்ட கற்றுக்குறோம் அப்படின்னா கற்றுக்கிட்டு முடித்த உடனே அவரை கழட்டி விட்டுட்டோம் அப்படின்னோம்னா லாஸ் நமக்கு தான். நம்ம அவரை என்றைக்குமே ஞாபகம் வச்சுக்கணும், இவர் தாங்க என் குரு, இவர் தாங்க என் குரு, இவர் தான் எனக்கு நம்ம சொல்லி கொடுத்தாரு அப்படின்ற எண்ணத்தை எப்போவுமே வச்சுக்கணும். ஏன்னு கேட்டால் அந்த குரு உயிரோடு இருந்தாலும் இல்லைன்னாலும் அவர் விட்டுட்டு போன எண்ணங்கள் ஃப்ரீக்குவன்சி என்ன ஆகும்னா அது இங்கே தான் இருக்கும், அதுக்கு அழிவே கிடையாது. நம்ம எப்போ நம்ம அந்த குருக்கிட்ட டச் வச்சுக்கிட்டு இருக்கிறோமோ அது வரைக்கும் நமக்கு நல்லது. ஏன் அப்படின்னா நம்ம இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணாத ஒரு சிச்சுவேஷன் அவர் ஃபேஸ் பண்ணிட்டு போயிருப்பார். ஆனால் நமக்கு இப்போ தான் அந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவோம். அடடா என்ன பண்ணுறது, ஐயோ குரு அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். அந்த எண்ணங்களும் நம்ம ஏற்கனவே அவர் கூட இன்ட்ராக்ட் பண்ணி ஃப்ரீக்குவன்சி மேட்ச் ஆகிருக்கும். ஸோ அவருடைய எண்ணங்களும் நம்மளுடைய எண்ணங்களும் மேட்ச் ஆகும்போது அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் தன்னால் நமக்கு கம்யூனிகேஷன் ஆகும். அதுதான் குருஸ் குரு. அவர் உயிரோடு இருந்தாலும் சரி, நம்ம கண்ணுக்கு முன்னால் வாழ்ந்தாலும் சரி, கண்ணுக்கு முன்னால் இல்லை வேறு ஏதோ நாட்டில் இருக்கிறாருனாலும் சரி, அவருக்கு எப்போவுமே மறக்காமல் இருந்துக்கிட்டே இருக்கிறது என்ன அர்த்தம்னா நமக்கு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்போவுமே நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த 3 மெத்தடில் தான் ரியல் எஜுகேஷன் நடக்குது. நம்ம என்ன ஏஜில் இருக்கோன்றதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான சரியான ரூட்டில் நம்ம எஜுகேஷன் பண்ணோம்னா தான் நம்ம வளருவோம். இல்லைன்னா சின்ன பசங்களாகவே இருக்க வேண்டியது தான். ஓகே, ஸோ இப்போது என்னை பற்றி நான் வந்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ நான் 1991 பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் பண்ணேன். ஸோ 1991 பார்த்தீங்கன்னா மினிமம் 16 ஹவர்ஸ் டெய்லி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கும் நான் ஒர்க் பண்ணுவேன். எனக்கு நியூ டெக்னாலஜி
இது எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுங்கிறது ஒரு ஹாபி, அதில் ஒரு வெறித்தனம். இந்த கம்ப்யூட்டர் அப்படின்னாவே அது ஒரு வெறித்தனம். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா, எனக்குள்ளார ஒரு மிகப்பெரிய ஒரு உந்துதல் வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம இன்னும் பண்ணணும், இன்னும் நல்லா பண்ணணும், அந்த ஒரு உந்துதல் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நான் இதில் இறங்கிட்டேன் அப்படின்னா, ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா உலகமே மறந்துடுவேன், அப்படியே ஜாலியாக இருக்கும். ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை தான் இந்த லாஜிக்கல் திங்கிங் மூலமாக உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நான் விரும்பிக்கிட்டு இருக்கேன். ஸோ என்னால் உங்களுக்குள்ளார ஒரு சின்ன வெளிச்சத்தை உருவாக்கி கொடுக்க முடியும் அப்படின்னா அதுதான் என்னுடைய அச்சீவ்மெண்ட். அது நிச்சயமாக என்னால் முடியும். அதனால் கான்ஃபிடெண்ட்டாக. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் லட்சக்கணக்கான பேர் ட்ரைனிங் வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க. யூடியூப்பில் போய் எதை போட்டிங்கனாலும் கண்டிப்பாக அதில் ஒரு வீடியோ வருது. பட் நமக்கு தெரியுமா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்டாக இல்லை இன்எக்ஸ்பீரியன்ஸ்டான்னு நமக்கு தெரியுமா? எல்லா வீடியோவும் நீங்கள் பாருங்கள், கடைசியில் ஒரே குழப்பந்தான் மிஞ்சும். பட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்கிட்ட நம்ம கற்றுக்கும் போது மட்டும்தான், இந்த வீடியோங்கிறது ஒரு சேனல் தான், பட் என்ன அலைகள் அப்படிங்கிறது இந்த வீடியோவோட கலந்து நமக்கு வருது. ஸோ அவர் பேசும்போதே நமக்குள்ள ஏதோ ஒன்று புரியும், நம்ம விஷுவலைசேஷன் ஆகும். அந்த விஷுவலைசேஷன் எப்படி கிடைக்குது அப்படின்னா, அந்த 14 வருஷ எக்ஸ்பீரியன்ஸில் அந்த எண்ணெய் அலைகளுக்கு பார்த்திங்கன்னா பயங்கர கான்சன்ட்ரேஷன் கிடச்சிரும். ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா, ஈஸியாக நம்மளை ரீச் பண்ணும், நம்மளை பக்குவப்படுத்தும். ஸோ இதை உணர்ந்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு சப்ஜெக்டை நல்லா படிங்க. தயவு செஞ்சு ஒரு சப்ஜெக்டை 3 மாதம் 6 மாதம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ அதையெல்லாம் பண்ணி பாருங்கள். அதுக்கு டவுட்டுன்னா அந்த பர்டிகுலர் குருக்கிட்ட எனக்கு இந்த மாதிரி டவுட் இருக்குது, இதுக்கு என்ன பண்ணலான்னு கேளுங்க, ஆன்சர் வாங்குங்க. ஒரு சப்ஜெக்டில் உங்களுக்கு வெளிச்சம் கிடச்சிதுன்னா போதும், உலகத்தில் இருக்கிற எந்த சப்ஜெக்டை வேணாலும் நீங்கள் படிக்க முடியும். இந்த பிரான்ச்சு தான், இந்த இதுதான், இதை தான் எனக்கு புரியும், அதுதான் புரியும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. மற்றவங்க சொல்லி கொடுத்து புரியணுன்ற பொசிஷன் இருக்கிற வரைக்கும் தான் எல்லாத்துக்குமே லிமிட்டேஷன். பட் நம்மளே கற்றுக்க முடியுன்ற ஒரு ஸ்டேஜை நீங்கள் உருவாக்கிக்கிட்டீங்க அப்படின்னா, நிச்சயமாக சொல்கிறேன், இந்த உலகத்தில் நீங்கள் எதை கற்றுக்கணுன்னாலும் நிச்சயமாக நீங்களே கற்றுக்க முடியும். ஆல் தி பெஸ்ட். எக்ஸலண்ட். ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ புது டாபிக் வரும்போதெல்லாம் உங்களுக்கு இன்டிமேஷன் வந்துடும். உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸை கண்டிப்பாக எழுதுங்க எனக்கு. அதே சமயத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயங்கள் 4 பேருக்கு சேர்ந்தால் அது நமக்கு நல்லது தானே. தேங்க்யூ.